ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ்ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு செல்லர்ஸ் எப்போ ப்ராஃபிட் அண்ட் பேனிக் அப்படிங்கிறது நடக்குதோ அப்போ தான் பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போது ஒரு செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்கும் பேனிக்கும் நடக்கவே இல்லைன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக மொமெண்டம் இருக்காது. இதான் நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது நேற்றோட மார்க்கெட் க்ளோசிங்கை வச்சு இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் கான்செப்ட் தான். இதோட ப்ராபபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு லாஸ்ட் 3 வீடியோஸில், ஓகேங்களா? அதனால் இதை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட நிஃப்டி சார்ட்டில் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளோட கண்டென்ட் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். சும்மா ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ எங்கேயும் 30,000-40,000 கொடுத்து கோர்ஸ் வாங்கி லேர்ன் பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு வீடியோ போய் சேரணும். அவங்களும் மார்க்கெட்டோட ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும் நான் நம்புகிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் கண்டிப்பாக போய் சேரும், ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ டேரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நேரத்தோட மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு, ஓகேங்களா? அப்போ டவுன் சைடாக நம்ம என்ன பண்ணுவோம், டே சார்ட் வச்சுக்கிறேன். ஒன்ஸ் இந்த டே சார்ட் வச்சதுக்கப்புறம் இதோட ஹை பாயிண்ட், க்ளோஸ் பாயிண்ட், தென் லோ பாயிண்ட், இந்த 3 மேக் பண்ணிக்கிறேன். இந்த 3 மேக் பண்ணலாம் எனக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது ப்ரீவியஸ் டேல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ் பர் மார்க்கெட் கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும், மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு நினைப்போம், கரெக்டுங்களா? இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர்னால அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்மளோட பிலீவ்னஸ் இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம எப்படி அட் மணி சூஸ் பண்ணணும், நிறைய வந்து அட் மணி சூஸிங் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 23,600, லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது 23,550. அப்போது இதோட நியரஸ்ட் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஃபிகர் என்ன, எக்ஸாக்ட்லி 23,600 அப்படிங்கிற வேல்யூ தான், ஓகேங்களா? அப்போது இந்த 23,600 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான அட் த மணி. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக் எடுங்க, இந்த ஸ்ட்ரைக் எடுங்க, இது எங்கே போதான் பாருங்கள், எதுவுமே நம்ம சொல்ல போகிறதில்ல. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சா, உங்களோட ஃப்ரீ டைம் ஆஃப்டர் மார்க்கெட் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஆஃப்டர் 7:30 அப்படிங்கிறது என்எஸ்சியில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கூட பொறுமையாக உட்காந்து இந்த 3 கோடை போட்டுமா, போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 23,600 அப்படிங்கிற அட் மணி ஃபைன் பண்ணிட்டோமா. இப்போது இந்த 23,600 அட் மணி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட்டை ரூல் பண்ண போகிறோம் நாளைக்கு. இட் மீன்ஸ் நேற்று வந்து இது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அப்போ 23,600 காலு புட்டு ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய தமிழ் ஸ்டாக்கோட ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்னைப்பர் பாயிண்ட் வந்து எடுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்னைப்பர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 23,600 அப்படிங்கிறத கூட 2 அவுட் மணி எடுக்கணும். இப்போ 23,600 எனக்கு வந்து ஒரு அவுட் மணி எடுத்துக்கிடுச்சுன்னா கால் ஆப்ஷன் அவுட் மணி 23,700 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அவுட் மணி 23,500, ஓகேங்களா? இந்த 2 அவுட் மணியோட க்ளோசிங் ப்ரைஸை நம்ம ஆட் தென் டிவைட் பை 2 போடணும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக என்எஸ்சி வெப்சைட் போய்க்கிறேன். அதில் இந்த சர்ச் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதில் இண்டெக்ஸ் ஆப்ஷன், கரண்ட் எக்ஸ்பைரி, உங்களுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு நான் கால் ஆப்ஷன் அவுட் பண்ணி எடுக்கிறேன் 23,700, ஓகேங்களா? நேற்று பார்க்கும்போது நான் இன்னொரு சொல்கிறேன், நேற்று பார்த்துருக்கும் போது க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகும், ஓகேங்களா? இப்போ லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டனால க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், நேற்றோட க்ளோஸ் எனக்கு வேணும். ஸோ அந்த 156.20 எடுத்துக்கிறேன், 156.20, ஓகேங்களா? இதை தான் நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாச்சு. ஒன்ஸ் இந்த வேல்யூ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், புட் ஆப்ஷனோட அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ 500, ஓகேங்களா? இது எவ்வளவு, 141.40 ப்ளஸ் 141.40 எடுத்தாச்சு. தென் டிவைட் பை 2ங்க. அப்போது இன்றைக்கான மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது 148. இட் மீன்ஸ் ஸ்னைப்பர் பாயிண்ட், ஓகேங்களா? 148.8 இந்த ஒரு வேல்யூ தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இல்லை அன்எக்ஸ்பெக்டேஷன் மூமெண்டமுக்கும் காரணமாக இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 148.8 அப்படிங்கிற வேல்யூவை 23,600 கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணும்போது 2 வேல்யூ கிடைக்கும். அந்த 2 வேல்யூ தான் நம்மளுக்கான ஸ்பாட் ஸ்னைப்பர் பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ அப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். 2 கோடு முடிஞ்சு போச்சா ஸ்பாட்டுக்கு. நீங்கள் இந்த மார்க்கெட்டு 20 இப்படி கீழே வந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு வைசிங் ரேஜ் போட தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சப்ளிஷன் போட தேவையில்லை, ஓகேங்களா? ஜஸ்ட்டு 2 கோடு போட போகிறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அந்த 148.80 வச்சு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் அன்எக்ஸ்பெக்டேஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நம்ம சூஸ் பண்ண போகிறோம்.
இப்போது மார்க்கெட்டோட வியூ படி ப்ரீவியஸ் டே வந்து எனக்கு செல்லிங் ப்ரெஷர் காட்டியிருக்கான். அப்போது இன்றைக்கும் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகலாம் அப்படின்னு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 23,600 கால் ஆப்ஷன். ஏன் ப்ரோ கால் ஆப்ஷன்? மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா 23,600ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால் ஆப்ஷன் 148க்கு கீழே இருக்கணும். இட் மீன்ஸ் கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக டாமினேட் பண்ணணும். அப்படி டாமினேட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும். அதனால் புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ புட் ஆப்ஷன் என்ன எடுக்கணும், 23,600 கால் ஆப்ஷனோட ஆப்போசிட் புட்டு. அப்போது இதை விட 23,500 அப்படிங்கிற லோயர் ப்ரைஸாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ 23,500 புட்டும் 23,600 காலும் நம்மளோட காம்பினேஷன். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் செல் ஆஃப் ஆகணும் அப்படின்னா 148க்கு பிலோ மார்க்கெட் போயிருக்கணும். இது 23,600 கால் ஆப்ஷன். அட் சேம் டைம் 23,500 என்ன பண்ணணும், அவனுடைய ப்ரீவியஸோட ஹை கபோ இல்லை க்ளோஸ் கபோங்கிறது ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் நீங்கள் பார்க்கணும். சரி ப்ரோ, இது எக்ஸ்பெக்டேஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ அன்எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ அப்படின்னா, சரிங்க இப்போ ஒருவேளை மார்க்கெட் மேலே போக போகுது. அப்போ மேலே போக போகுதுன்னா அதை 23,600 இருக்கக்கூடிய புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்போது 148க்கு பிலோ புட்டை கொண்டு போகணும். அப்படி 23,600க்கு பிலோ மார்க்கெட் புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் கொண்டு போகிறாங்கன்னா இவனோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்குங்கிறது கால், இவனோட அவுட் த மணி அப்படிங்கிறது 23,700. இவன் என்ன பண்ணணும், இவனோட க்ளோஸுக்கு அபோவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அன்எக்ஸ்பெக்டேஷன் நடக்கும். அட் சேம் டைம் நம்ம என்ன சொல்லுவோம் ரெகுலராகவே, ஸ்னைப்பர் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் கன் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஸ்னைப்பர் கன்னில் இருக்கக்கூடிய ஸ்கூப் தான் அந்த ஸ்னைப்பர் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்கூப் அப்படிங்கிறது என்ன, டார்கெட் ஏம் பண்ணுறது. அப்போ டார்கெட் எதுக்காக ஏம் பண்ணுறோம், குறி வைக்கிறோம், குறி வச்சா யாராவது விழணும், குறியை வைக்கலாம் யாராவது விழாது. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி இடத்துல ரியாக்ஷன் ஆகும்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆர் புட்டோட ஸ்னைப்பர் பாயிண்ட் என்னவா இருக்காதுன்னு பார்க்கணும். இல்லைனா 2 விதமான ஸ்னைப்பர் பாயிண்ட்டும் மேக் பண்ணிவிட்டு அது 2 காம்பினேஷனில் இருக்காங்கிறத பார்க்கணும். இதெல்லாமே பார்த்தா தான் ட்ரேடு. இது எதுவுமே நடக்கலைன்னா குறி வைக்கலை, அப்போது இற விழாது. ஓகேங்களா? இதான் கண்டிஷன். இப்படி தான் மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கணும். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் செக் பண்ணி வந்துடலாம், நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை என்ன மாதிரி சினாரியோ நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிருக்குன்னு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வேண்டுகோள் இணங்க ஒயிட் போர்டு மாற்றியாச்சுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மார்க்கெட் கீழே விழ போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கில் என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டு கேண்டில் கேப் அப் ஓப்பன், லிட்டலி நேற்றோட க்ளோஸ்லேருந்து ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்துருக்கான். எக்ஸாக்ட்லி டேப் ஆனது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் ஸ்பாட்டு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னா, காலுக்கான ஃபேவரபுள் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அன்எக்ஸ்பெக்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, சரிங்க, அன்எக்ஸ்பெக்டேஷனோட வாய்ப்பு கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கணுமா. அப்போது 23,600 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா 148 பிலோ ட்ரேட் ஆகணும், அதாவது பிரேக் அவுட் ஆகணும். ஓகேங்களா? அட் சேம் டைம் அவனோட ஆப்போசிட் 23,700 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கணும், அபோவில் இருக்கணும். இந்த கண்டிஷன் இருந்தால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுவோம். எதுக்காக ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸில் மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய பிடிஎஸ்டியோட, அதாவது எஸ்சிபிடி செல் டுடே பை டுமாரோங்கிற கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாமே அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. சம் நியூ பொசிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டோட சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில் இந்த ஸ்னிப்பர் பாயிண்ட் ரேஞ்சஸ்க்கு அப்போ தான் இருக்குது. அப்போ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ஆப்ஷன் எடுத்து பார்க்குறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23,600 புட் ஆப்ஷன் தெரியுதுங்களா. இந்த 23,600 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக 148 பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கானா. அப்போ 148 பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ப்ராபபிலிட்டி யாருக்கு இருக்கும், 24 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், 156 அபோவ் மேலே ட்ரேட் ஆகிட்டு, அதாவது நேற்றோட க்ளோஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம், விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பார்ப்போம், ஸ்னைப்பர் பாயிண்ட்டோட காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் நடந்துருக்கான்னு பார்க்குறோம். ஸ்னைப்பர் தேரியோட பாயிண்ட் நமக்கு அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணியும் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸோட காம்பினேஷன் எந்த இதுவுமே பிரேக் அவுட்டே பண்ணல பாருங்கள். ஒரு பிரேக் அவுட்டே நடக்கலாம், நம்ம எப்படி நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும், கரெக்டுங்களா. அப்போது 148 அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகவே இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணால் ஒரே கேண்டில் ஒரு பெரிய மூமெண்ட் டவுன் சைடு கொடுத்தானா. இப்போ இந்த டவுன் சைடு கொடுக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்னைப்பர் தேரியோட ஹையர் பாயிண்ட் எடுத்து லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணுது. அப்போ இந்த லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணும்போது மேபி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ, எனக்கு 23,000
600 அந்த 148ங்கிற லோவை கீழே பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கால்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பான். திரும்ப நான் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் புட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, நானும் சேர்ந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், 23,600ஓட கால் 148 போயிடுச்சா பார்த்தீங்கன்னா போகவே இல்லை, அந்த இடத்துக்கே போகலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் கேப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இந்த இடத்துல ரீச் ஆகலை. இன்கேஸ் ரீச் ஆகிருந்தால் கூட மேபி நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஓகே புல் பேக் எடுத்திருக்கு, அதனால் மார்க்கெட் திரும்ப புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகிறாங்க, அப்போ காலை பை பண்ண நினைப்போம். இந்த காம்பினேஷன் எதுவுமே மார்க்கெட்டில் நடக்கணுங்க. அப்போ வித்தவுட் எனி அதர் காம்பினேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ரேடு கிடையாது. ஓகேங்களா? இதான் என்னோட சினாரியோ. இப்படி தான் என்னோட மார்க்கெட் நம்ம பார்த்துருக்கணும். இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க ப்ரோ முடிஞ்ச ப்ரோ, யாருன்னா நல்லா சொல்லலாம் ப்ரோ, இது எப்படி ப்ரோ லைவில் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னனோ இதை தான் லைவில் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெச்எல்சி அண்டர் குரூப்பில் வந்து கால்ஸ் அதாவது டிப்ஸ் கொடுக்கவே மாட்டோம் நம்ம, பட் மார்க்கெட்டோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப அழகாக டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் வந்து நம்ம சில வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து ஒரே ஒரு சின்ன சினாரியோ மட்டும் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மொமெண்டம் புட் சைடு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த புட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேபி உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ 23,600 புட்டு அப்படிங்கிறது ஒரு மொமெண்டம் அப்சைடு போக போகுதுங்கிறது எப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் ஒரு 9:37 சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அது நம்மளுக்கு தெரியும், ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்ஸ் பிரேக் ஒன் டேப் பண்ணியிருக்கான், ஸ்னைப்பர் பாயிண்ட்டோட ஸ்பாட்டுங்கிறது அவனோட ஹையர் லெவல் ஆஃப் டேப் பண்ணியிருக்கான், அதனால் கண்டிப்பாக புட்டு ஒரு மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அதை முடிச்சு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்கிற விஷயம் தான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல. ஆனால் ரியாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா, அதை கேப்சர் பண்ணுறதுக்குலாம் மொமெண்டம் கொடுக்கல. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புட்டு அப்படிங்கிறவன் ஒரே கேண்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் த மணி, அதனால் உங்களுக்கு மேபி கம்மியாக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸ்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் விழுந்தான். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம பிடிச்சிருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அப்டேட்டுமே டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நிஃப்டி அப்படிங்கிற ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன் ஐ கிவ் சம் டிப்ஸு, அதாவது 10-20 நான் டிப்ஸ் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நம்மளோட நண்பர்களும் ஆமாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வாட்ச் லைக் ஏ மூவி, ஐ எம் ஆல்சோ வாட்சிங் மூவி, இவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸ் போகும் அப்படின்னு நான் சொல்லலை, ஜஸ்ட் வாட்ச் லைக் ஏ மூவிங்கிற வேர்ட் மட்டும் தான் சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே யாருமே எந்த விதமான சார்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க மார்க்கெட்டில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி அவ்வளோதான். மார்க்கெட்டில் இந்த 11 மணிக்கு மேலே யாருமே எந்த விதமான சார்ட்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சிம்பிளாகவே மார்க்கெட் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. வித்தவுட் டேப்டு அவர் ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட், வித்தவுட் டேப்டு ஸ்னைப்பர் பாயிண்ட், அகைன் நான் சொல்கிறேன், ஏன் என்ன ஆகாது, நம்மளுக்கு மூமெண்டமே ஆகாது. அப்போ ஒரு மார்க்கெட் மூமெண்டம் ஆகாமல் எப்படிங்க ட்ரேட் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ மினிமம் ஒரு ஸ்னைப்பர் ப்ளஸ்ஸு நம்மளுக்கான ஸ்பாட்டு, அதே போல் ஸ்பாட்டு ஸ்ட்ரைக்கு காம்பினேஷன், இல்லைனா ஸ்ட்ரைக் ப்ளஸ் ஸ்ட்ரைக்கு காம்பினேஷன், இது மாதிரி ஸ்னைப்பர் பாயிண்ட் தேடி இருந்தால் தான் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைனா மார்க்கெட் சைட்வேஸ் தான் போகும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம பார்த்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் எப்படி சைட்வேஸ் மார்க்கெட்டை அவர் ஸ்னைப்பர் தேரி மூலமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட லைக்ஸும் நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரும். நம்மளை மாதிரியே நிறைய பேர் இங்கே கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வச்சுட்டு மார்க்கெட் எப்படி ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை சைட்வேஸில் இருக்க போதா எல்லாமே கண்டுபிடிக்க முடியுங்கிறத அவங்களும் லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.